சில தோழர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன். பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு. மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு. வேங்கை வயல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் 2 நாட்களில் இதுபோல மிக பெரும் திரளை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதி. 26ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன். 4-5 நாள் இடைவெளியில் 5000 பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தார்கள். விடிந்தால் புத்தாண்டு, இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள். புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில அற்பர்கள் வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம். வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன். காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும். அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம். சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது, தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும்? காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே, பிறகு ஏன் இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள்? இது அரசு தரப்பில் இருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடமிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி. காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. இரு தரப்பிலே வன்முறைகள் நடக்கின்றன, அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது, புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிட்டால் புலன் விசாரணை அதன் அடிப்படையில் தான் போகும். எஸ்பியே சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று. பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும்? நடக்காது. அதனுடைய பின்னணியை, உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு. அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட. கருத்து சொல்லக்கூடாது, அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விடக்கூடாது.
இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே, விசாரணை செய்வதற்கு முன்பே வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல. அதனால்தான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. பாதிக்கப்பட்டவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், எவன் மேல புகார் சொன்னமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், அவனும் வந்து புகார் கொடுப்பான். அவன் புகார் கொடுக்கிறானோ இல்லையே காவல்துறையை கூப்பிட்டு வாங்குவா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அப்பதான் நான் பேலன்ஸ் பண்ண முடியும். அவன் பேர்ல 10 பேர் பேர கேஸ் போட முடியும், அப்பதான் லா அண்ட் ஆர்டர் நான் மெயின்டைன் பண்ண முடியும். இது புதுக்கோட்டை போலீஸ் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற போலீசின் அணுகுமுறை இது. இவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயா, அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் சொன்னதை நாங்க அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டோம், அது உண்மையா இல்லையா, அதில் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா, உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா, உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா, அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா, வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும். அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார், ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ரேங்க்ல தான் பண்ணணும், இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணா அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டா இருப்பார், ஒரு சார்பா மாறிடுவார். டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல, எஸ்பியே அப்படி இருக்கிறது இல்ல, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளே அப்படி இருக்கிறது இல்ல. சட்டம் அப்படி நம்புகிறது. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல போடுங்க, அவர் அன்பயாஸ்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அன்பயாஸ்ட்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம, சாதி அடிப்படையில் சிந்திக்காம, உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார், உண்மையை கண்டுபிடிப்பார், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ரேங்க்ல பண்ணணும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு அதிகாரம். ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர். எஸ்பிக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. எஸ்பி வந்து வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான், கண்காணிக்கிற வேலை தான். அதனால்தான் அவர் கண்காணிப்பாளர். சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம். வேலை செய்யற இடங்கள கண்காணி இருப்பாங்கல்ல, இந்த கண்காணிப்பாளர் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கண்காணி. அவருக்கு என்ன வேலைன்னா, ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குதா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்களா, அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றாங்களா, வேற எங்கேயாவது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்க போய் பார், இங்க போய் பார், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது. ஆனா எஸ்பி சொல்றார், வடகாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல, இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள். அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு வந்து அடித்தது, இரு தரப்பும் மோதி கொண்டார்கள். அதிலே தெருவுக்குள்ளே வந்த 4 பேரையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள், உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள். இது உண்மை அல்ல. நாங்க எந்த அடிப்படையில் சொல்றோம்? நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேட்கிறோம். பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.